தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 356வது வேத வினாடி பகுதி. தலைப்பு சுவாரஸ்யமான சந்திப்புகள். வேதாகமத்திலே அநேக சந்திப்புகளை நாம் பார்க்கிறோம். அதில் மிகவும் சுவாரஸ்யமான சந்திப்புகள் உண்டு. இப்பொழுது நான் சொல்ல போகிற கேள்விகளுடைய எல்லா பகுதியுமே ரொம்ப பிரபலமானவை. ஆகவே நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியமில்லை. மொத்தம் 10 கேள்விகள். நான் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு நான் எடுத்து வைத்திருக்கிற பதிலை நீங்கள் அளிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அரை மதிப்பெண்கள் கூட வழங்கப்படும். இல்லை என்றால் சரியான விடையாக இருப்பின், சம்பந்தமான விடையாக இருப்பின் 1 மதிப்பெண் வழங்கப்படும். சம்பந்தமில்லாத விடையை நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் அரை மதிப்பெண்கள் உண்டு. விடையளிக்காத கேள்விகளுக்கு மதிப்பெண் கிடையாது. முதலாவது கேள்வி. இது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சந்திப்பு. உத்தமன் என்று பெயர் வாங்கிய நபர் இதில் இருக்கிறார். உத்தமன் என்று பெயர் வாங்கிய நபர் இதில் இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் சந்திப்பு. ரெண்டாவது கேள்வி. இது ஒரு தேடுதலுக்கு பிறகு சந்திப்பு. இது ஒரு தேடுதலுக்கு பிறகு சந்திப்பு. பழைய ஏற்பாடு. ஒரு தைரியமான சந்திப்பு என்று சொல்லலாம். ஒரு தைரியமான சந்திப்பு. மூன்றாவது கேள்வி. ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரனும் இந்த சந்திப்பை விரும்புகிறார்கள். ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரரும் விரும்புகிற ஒரு சந்திப்பு. இது புதிய ஏற்பாடு. ஒவ்வொரு உண்மையான ஊழியரும் விரும்புகிற ஒரு சந்திப்பு. சரிங்களா? ஆண்டவர் காண்பித்து உருவாக்கிய சந்திப்பு. ஆண்டவர் காண்பித்து உருவாக்கிய சந்திப்பு. நான்காவது கேள்வி. ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க சந்திப்பு. இது பழைய ஏற்பாடு. ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க சந்திப்பு. ஐந்தாவது கேள்வி. வித்தியாசமாக பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு. புதிய ஏற்பாடு. வித்தியாசமாக பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு. ஆறாவது கேள்வி. ஒரு தைரியமான சந்திப்பு. ஒரு தைரியமான ஒரு சந்திப்பு. ஒரு பயத்துக்கு மத்தியில் இது புதிய ஏற்பாடு. பயத்தோடு சந்திப்பு. வேறு வழி இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஏழாவது கேள்வி. என்ன நடக்கும் என்று செய்வதறியாது சந்திப்பு. என்ன நடக்கும் என்று செய்வதறியாத ஒரு சந்திப்பு. பழைய ஏற்பாடு. எட்டாவது கேள்வி. உள்ளம் பூரித்து சந்திப்பு. எட்டாவது கேள்வி. புதிய ஏற்பாடு. உள்ளம் பூரிக்கும்படி ஒரு சந்திப்பு. ஓகே. ஒன்பதாவது கேள்வி. எச்சரிப்பை கொடுக்க சந்திப்பு. பழைய ஏற்பாடு. எச்சரிப்பை கொடுக்க சந்திப்பு. கடைசி மற்றும் 10வது கேள்வி. ஆனந்த கண்ணீரோடு சந்திப்பு. ஆனந்த கண்ணீரோடு சந்திப்பு. பழைய ஏற்பாடு. ஓகே. இப்படி நீங்கள் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சந்திப்புகளையும் மையப்படுத்தி பதில் அனுப்ப வேண்டும். எல்லாமே எளிதான கேள்விதான். ஆகவே நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மதிப்பெண்களை கணக்கிட்டு பதிவிடுகிறேன். இன்னும் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.